இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் அமர்ந்துட்டார். முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் இருக்கிறார். எம்ஜிஆர், கமல், ரஜினி. நான் கல்லூரியை விட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்குறேன், அந்த மாணவர் டக்கு 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 டக்குன்னு போய் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாரு, ஒரு பெரிய நடிகர் ஆயிட்டாரு. அந்த நடிகர் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டு ஒரு பாஸ் சொல்லுவேன். எல்லாரும் அப்படியே அவர் அட்டென்ஷன்ல அப்படியே என்ன பார்ப்பாங்க. இருக்கிற இடம் தெரியாம இருப்பாரு. அவர் எல்லாரோடையும் பேச மாட்டாரு. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு ஒரு ப்ரெசன்ட் பொசிஷனை சொல்றாரு. அடுத்த சில வாரங்கள் சில மாதங்கள்ல பெரிய பொருளாதார நெருக்கடி வரப்போகுது. அது அதிமுகவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும், இது ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன மாதிரி பாடங்களை கொடுத்துருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவர்களிடம் முழக்கங்களை வைத்து ஆட்சியை பிடிக்க முடியாது. ஒரு தமிழ் உணர்ச்சியை தூண்டியோ, ஜார்ஜே பிரிஞ்சதில்லை, இண்டிகேட் காங்கிரஸ் பிரிஞ்சதில்லை. நம்ம ஒரு யூனிஃபிகேஷனுக்கு வரும். அதிமுகவை கட்டுப்படுத்த வெளியிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகள், அந்த இயக்கம் எம்ஜிஆருடைய புது வடிவமா விஜய் வரப்போறாரா, அல்லது கொள்கை ரீதியா தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த ஊடகவியலாளர் திரு ரவி பெர்னாட் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். நீங்க ஒரு மூத்த ஊடகவியலாளர், அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு பேராசிரியரும் கூட. சென்னை லயோலா கல்லூரியில காட்சி ஊடகத்துறையில நீ நீண்ட காலமா பேராசிரியராக இருந்து பாடம் நடத்திருக்கீங்க. உங்ககிட்ட நிறைய மாணவர்கள் பாடம் படிச்சிருக்காங்க. அந்த நிறைய மாணவர்கள் ஒருத்தர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள், இன்றைய முதல்வர். அவருடைய தமிழக முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். அவருடைய பதவியேற்பு விழாவுக்கெல்லாம் நீங்க போய் கலந்துட்டுலாம் வந்திருக்கீங்க. இந்த தருணத்தை எப்படி உணர்றீங்க? ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஏன் மகிழ்ச்சியான தருணம்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எவ்வளவு ஆற்றலை கடவுள் வச்சிருக்கார் அப்படிங்கிறத எல்லாரும் உணர்வதற்கு இது ஒரு தருணம். நான் எம்ஜிஆர் 100ஆண்டு விழா நடந்தப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசு சார்பில் விழா நடத்தினாங்க. பிற்பகல்ல அந்த விழா நடக்கும். முற்பகல்ல அந்த மாவட்டத்தில் படிக்கிற +2 பிள்ளைங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுப்போம், புத்தாக்க பயிற்சி. என்ன ஐடியான்னா, வெறுமனே எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழான்னு கொண்டாடிடாம அவர் வாழ்க்கை சொல்லுகின்ற ஒரு மெசேஜை பிள்ளைங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அந்த முயற்சியை எடுத்தோம். அந்த நிகழ்ச்சியில நான் சொல்லுவேன், மாணவர்கள் ரொம்ப கிராமப்புற ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் 30,000 பேர் இருப்பாங்க ஒரு மாவட்டத்துக்கு. நான் சொல்லுவேன், நீங்கள்லாம் ரொம்ப எளிய பிள்ளைங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. எங்க அப்பா சைக்கிள் கடை வச்சிருக்காரு, எங்க அப்பா முடிதிருத்த நிலையம் வச்சிருக்காரு, எங்க அப்பா லாண்ட்ரி ஷாப் வச்சிருக்காரு, எங்க அப்பா விவசாய கூலி. இந்த மாதிரி உங்களை பத்தி நீங்க உங்களுக்குன்னு ஒரு எல்லையை வச்சிருப்பீங்க. நாமெல்லாம் எங்க என்ன வர முடியும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி நினைக்காதீங்க. என்கிட்ட ஒரு மாணவர் படிச்சாரு, ரொம்ப அமைதியா இருப்பாரு, ரொம்ப ரொம்ப ஆர்ப்பார்ப்பு இல்லாம இருப்பாரு. சாதாரணமாக தான் வகுப்புக்கெல்லாம் வருவாரு, ஒரு ஓரமாக தான் உட்கார்ந்துருப்பாரு. நான் கல்லூரியை விட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்குறேன், அந்த மாணவர் டக்கு 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 டக்குன்னு போய் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாரு, ஒரு பெரிய நடிகர் ஆயிட்டாரு. அந்த நடிகர் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டு ஒரு பாஸ் சொல்லுவேன். எல்லாரும் அப்படியே ஒரு அட்டென்ஷன்ல அப்படியே என்ன பார்ப்பாங்க. அதான் நடிகர் விஜய் அப்படிமே ஒரே ஆர்ப்பரிப்பா இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு சொல்லுவேன், ஏதோ கண்டியில ஒரு ஏழை குடும்பத்துல தகப்பனை இழந்த ஒரு குழந்தைய, 3 வயசு பையனா, மண்டபத்துக்கு அகதியா வந்த ஒரு குடும்பத்து பையன்தான் இன்னைக்கு நம்ம 100ஆண்டு கொண்டாடுகின்ற எம்ஜிஆர். அவர் பாருங்க எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்தாரு. அதனால நம்பிக்கையா இருங்க, படிங்க, 4 விஷயம் தெரிஞ்சுங்க, மனசை விரிவாக்குங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், பெரிதினும் பெரிது கேள், நீங்க மேல வரணும் அப்படின்னு உற்சாகப்படுத்துவேன். அது ஏதோ ஒரு பேச்சுக்காக நான் சொன்னதில்லை. நான் சில நேரத்தில் பேசும்போது எனக்கு கண்ணில் எல்லாம் தண்ணி வந்துடும். என்னன்னா, அந்த பிள்ளைங்கன்னா ரொம்ப சாதாரண வீட்டு பிள்ளைங்களா இருக்கும். அந்த மாதிரிங்க ஒரு எளிய பையன், ஒரு வெரி சிம்பிள் ஹம்பிள் ஃபேமிலி பையன், அம்மா அப்பாவுடைய பேரன்பை பெற்ற ஒரு பையன். ஆரம்பத்தில் திரைத்துறைக்கு வந்தப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஒரு 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 பத்திரிக்கையில் அவர் ரொம்ப கேவலமாக எழுதி
பெரிய இஷ்யூவெல்லாம் ஆயிடுச்சு அது. அப்படியெல்லாம் இருந்த ஒரு பையன் தன்னை இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு உயர்த்தி கொண்டு அயரா உழைப்புல ஒரு முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு இந்த மானுடத்தை நேசிக்கின்ற ஒருவன் அப்படிங்கிற வகையில எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த திரைத்துறையில உச்சத்துக்கு வந்தாரு. அதே நேரத்துல எதிர்பார்க்காத ஒரு 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 அந்த அரசியல்ல உச்சத்துக்கும் அடைஞ்சிருக்காரு. ஒரு கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள்ல ஒரு முதலமைச்சர் பதவியில போய் உட்கார்ந்தது ஒரு தமிழ்நாட்டு அரசியல பெரிய ஒரு சாதனையா தான் பார்க்கப்படுது. அது நீங்க சொல்ற மாதிரி அது பெரிய ஒரு வியப்பான ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும். ஆமா ஆமா. உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோன்னா இல்லைங்களா? முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை இல்லைங்களா? அந்த வகையில விஜயுடைய உழைப்பு சாதாரணம் அல்ல. இன்னைக்கு அவர் முதலமைச்சர் விஜய். 1 மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாத்தியப்படாதுங்க, இதெல்லாம் எங்கங்க, கொஞ்சம் ஓட்டு வாங்குவாருங்க, இதெல்லாம் இவர் எம்ஜிஆர் ஆக முடியுமா? 1 மாதத்துல அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கு பாருங்க. அதனால தன்னம்பிக்கை, உழைப்பு, விடாமுயற்சி, இலக்கை அடையும் வரை ஓயாத போராட்டம். அதான் சார் நீங்க சொன்னீங்க அவர் ஒரு அமைதியான மாணவர், அப்படியே ஓரமா உட்காந்துட்டு அப்படியே போயிடுவாரு அப்படின்னு சொல்லி. அவரு படிக்கிற காலத்துல எந்த மாதிரி அப்படிதான் இருந்தாரா? பொதுவா பத்தி சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அமைதியான சுபாவம் சொல்லுவாங்க. படிக்கிற காலத்துல எப்படி இருந்தார்? அவர் இருக்கிற இடம் தெரியாம தான் இருப்பார். இருக்கிற இடம் தெரியாம இருப்பாரு. அவர் எல்லாரோடையும் பேச மாட்டாரு. அவருக்கு ஒரு 2-3 நண்பர்கள், அவர்களோட தான் இன்னமும் இருக்காரு. ஆமா. அவர் அதுல ஒருத்தர் இந்த மாநாட மயிலாட நிகழ்ச்சி எல்லாம் பண்ணாரு. இப்ப சீரியல்ல எல்லாம் நடிக்கிறார். சஞ்சய்னு பேரு. அவர் நடிகை மஞ்சுளாவுடைய அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவர். இன்னொருவர் ஸ்ரீநாத்னு ஒருத்தர். அவர் முன்னாள் அஇஅதிமுக அமைச்சர், எம்ஜிஆர் காலத்து அமைச்சர் ஜிஆர் எட்மண்டுடைய அக்கா பேரனும் என்ன தங்கச்சி பேரனும். இப்போ அவர் தூத்துக்குடியில தாவேகா எம்எல்ஏ. அவங்கெல்லாம் இப்போ பதவியேற்பு விழாவில் என்னை பார்த்துட்டு எங்க பேராசிரியர் ரொம்ப ஆர்வமா கட்டி பிடிச்சிட்டாங்க. அதனால அவரு ஒரு செட் ஆஃப் பீப்புளோட தான் பழகுவாரு. அவர்களோட ரொம்ப நெருக்கமா இருப்பாரு. ஒண்ணுக்குள்ள ஒன்னா அவங்க பழகுவாங்க. எங்கள்கிட்ட எல்லாம் பேராசிரியர்கள் அப்ப ரொம்ப பெரிய பேராசிரியர்கள்ல யாரு, அது இப்பதான் அந்த துறை ஆரம்பிச்சது. அதனால நான் வகுப்புகள் எடுக்க வேண்டியதுனால என்னோட அவர் ரொம்ப நெருக்கமா தான் பழகுவார். எங்க வீட்டுக்கு நான் சூளமேட்டில் இருந்தேன். எங்க வீட்டுக்கெல்லாம் வருவாரு. சாரோட போய் நிப்பா சார்கிட்ட எல்லாம் பேசணுடான்னு அவங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால வீட்டுக்கெல்லாம் வருவாரு. நான் டெலிவிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் 1997 அவர் ஒரு நேரடி ஒளிபரப்புக்கு சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு போனேன். அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்தாங்க. ஒரு 1 hour இந்த டெலிஃபோன் இன்ட்ராக்ஷன், நேயர்களோட நேரடி ஒளிபரப்பு, லைவ் டெலிகாஸ்ட் அதெல்லாம் பண்ணேன். அவர் என்ன பல சந்தர்ப்பங்கள்ல பல இடங்கள்ல பார்த்துருக்காரு. மாறாத அன்புல இருப்பார், மாறாத மரியாதையோடு இருப்பார். அவர் பெரிய உச்ச நட்சத்திர பெரிய நடிகரான பிறகு கூட என்ன ஏர்போர்ட்லேயோ அல்லது ஹோட்டல்ஸ்லேயோ அல்லது ஒரு நிகழ்ச்சியில் அரசு நடத்தின ஒரு நிகழ்ச்சியில், நேரு ஸ்டேடியத்தில் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் கூட அவர் ரொம்ப மரியாதையாக என்கிட்ட பழகுவார், பேசுவார். இப்போ அவர் பேட்ச்லேயே நிறைய மாணவர்கள் படிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு நம்ம கூட படிச்ச ஒரு நண்பர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு உங்ககிட்ட தொடர்பு கொள்றாங்களா? அவங்களாம் என்ன சொல்றாங்க? என்ன கேட்குறீங்க? அந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து எனக்கு ஃபோன் கால், தூங்க முடியாத அளவுக்கு ஃபோன் கால். நிஜமா சொல்றேன், எப்போ பார்த்தாலும் ஃபோன் கால், பல நாடுகள்லேருந்து ஃபோன் கால். என்ன சொல்றாங்க? சார் விஜய் வந்துட்டார் சார், நம்ம விஜய் சிஎம் ஆயிட்டார் சார், சார் நம்ம அங்கே போனோமே ஞாபகம் இருக்கா சார், இங்கே அவங்களாம் நம்மளாம் சேர்ந்து இங்கே அங்கே போனோமே ஞாபகம் இருக்கா சார், அவர் கூப்பிட்டு விழா நடத்தணும் சார், நம்ம ஒரு பாராட்டு விழா நடத்தணும் சார், அலுமினை மீட்டிங் நடத்தணும் சார், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வெள்ளி விழா கொண்டாடணும்னு நினைச்சோம் அவங்க பேட்சுக்கு. அது எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தா கோவிட் வந்துருச்சு. இப்போ அதனால அது தொடர முடியல. லாக்டவுன்லாம் வந்துருச்சு, தொடர முடியல. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. சிறப்பான முயற்சியில அற்புதமான வெற்றியை பெற்று ஒரு முன்மாதிரியாக திகழ்றார் அப்படின்னு சொன்னா அது மிக. அதே அவருடைய பேட்ச்லயே நடிகர் சூர்யாவும் அங்கதான் படிச்சாரு. அவர் பிகாம் படிச்சாரு. பக்கத்து பில்டிங், நடுவில் ஒரு சின்ன ரோடு இருக்கும். சூர்யா அங்கதான் படிச்சாரு. இவருடைய அடுத்த பேட்ச்ல தான் விஷால்லாம் வந்தாங்க. சூர்யா அங்கதான் படிச்சாரு, பக்கத்து பில்டிங். இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அங்கதான். அவர் மச் லேட்டர், அதுக்கு பிறகு வர்றாரு. மச் லேட்டர். அப்பெல்லாம் நான் காலேஜ்ல இருந்து வெளியே வந்தேன். நிறைய பேர் அவர்
நான் நான் சேர்ந்தப்பதான் அவர் அரவிந்த் சாமிலாம் அங்க ஸ்டூடெண்டா ஓ ஆட்கள் தேடி நான் ஹீரோவா ஏதாவது பையனுங்க கிடைப்பாங்களா வருவாங்க எங்களெல்லாம் கேட்பாங்க. விஸ்காம் டிபார்ட்மெண்டா இருக்கறனால யாராவது இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களா அப்படிலாம் கேட்டுலாம் வருவாங்க. இவருடைய பேட்ச்ல தான் அவர் டைரக்டர் பாலு மகேந்திராவுடைய பையன் பெரிய கேமராமேனா இருக்காரு, சங்கி மகேந்திரா. இவர் பேட்ச் தான். நிறைய பேர் எனக்கு டக்குன்னு எல்லா பேரும் நினைவுக்கு வரல. இப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு அந்த ஒரு புதிய துவக்கம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்க்க முடியுது. அதுல ஒரு பாசிட்டிவா வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்கிறாரு, மதிமுக பொதுச்செயலர் வைகோ அவர்களை பார்க்கிறாரு. இந்த மாதிரி பல தலைவர்கள் நேரடி அவங்களுடைய வீட்டுக்கே போய் பார்க்கிறாரு. திரு சீமான் அவர்களை போய் பார்த்தாரு. இது வந்து ஒரு புதிய துவக்கமா இருக்கு. தமிழக அரசியல இல்லாத ஒரு நாகரிகமான ஒரு அரசியலா இருக்கு. இதெல்லாம் இயல்பானது. இது இல்லாம இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கணும் இல்லைங்களா? இது இயல்பானது. அது இடையில இல்லாம போனதுக்கு சில தனிப்பட்ட காரணங்கள் இருக்கு. அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு கட்சியில ஒரு டிசிப்ளின் இருக்கணுங்கிறதுக்காக, ஏன்னா மேல்மட்டத்துல உறவு கொண்டாடிட்டு கீழே வந்து அந்த உறவு என்ன மாதிரி வடிவெடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அவங்க ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அப்படி இருந்தாங்க. அவங்க ஒரு பெண்மணியா இருந்ததுனால அவங்க சிலவற்றை அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அதை செயல்படுத்தியிருந்தாங்க. இவர் இப்போ போய் பார்க்கறது வந்து அதுதான் நார்மலா இருக்கணும். அதனால எனக்கு அது வியப்பளிக்கல, அது மகிழ்ச்சிக்குரியது தான். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னாங்க, முகமக நட்பது நட்பன்றது, நெஞ்சத்து அகமக நட்பது நட்பு. பார்த்தோம் பேசணும்னு இல்லாம ஒரு ரியல் கன்சல்டேஷன் ப்ராசஸ் இருக்கும். சும்மா பார்த்து அவர் வீட்டுக்கு அவர் போனாரு, அவருக்கு பொண்ணாட போத்தினாரு, இவர் பொக்கே கொடுத்தாரு, அவர் பொக்கே கொடுத்தாரு, அது மட்டுமே போதாதுன்றீங்க? அது பெருசு இல்லை. அது பெருசு இல்லை. அதையும் தாண்டியதாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கு. அந்த ரோலை பிளே பண்றதுல அவரவருடைய பங்களிப்பை அளிக்கணும். அவருக்கு அப்போ அரசியல் ஆர்வம் வருது. அவரு முழுக்க முழுக்க சினிமாவில் ஒரு சிறந்த நடிகரா வரணும் அப்படின்றதான் ஒரு அந்த நேரத்தில் ஒரு எண்ணம் இருந்திருக்கணும். அதை ஒட்டி தான் பெரிய ஒரு நட்சத்திரமா மாறினாரு. அரசியல் ஆர்வம் அந்த படிக்கிற காலத்துல அவருக்கு இருந்திருக்குன்னு வச்சுங்களா? நீங்க அப்படி பாத்தீங்களா? மாணவர்கள்லாம் கேட்பாங்க. எல்லாம் நான் பேசுறது வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் இல்லையே. ஜெயலலிதா இப்படி, கருணாநிதி இப்படி, கம்யூனிஸ்ட் இப்படி, அப்படி பேசுறது இல்லையே. என்னுடைய பாலிடிக்ஸ் வந்து உலக அரசியல். அதுல இவரு அது அரசியல் தொடர்பாக கேட்ட கேள்வியோ அல்லது அவர்கிட்ட வந்து அரசியல் ரீதியா வெளிப்பட்ட விஷயங்கள் 35 வருஷம் ஆயிடுச்சுங்க. 35 வருஷம் ஆயிடுச்சு. எந்த காலகட்டத்துல அவருக்கு அரசியல் ஆர்வம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்த தேடுதல் இருக்குல்ல, சரி இது முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் இதை முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி பட்டாம்பூச்சியினுடைய பரிணாம வளர்ச்சி மாதிரி மெட்டமார்பசிஸ் இல்ல, ஒரு புழு அப்புறம் ஒரு பூச்சி ஆகி அப்புறம் இப்படி இப்படி அழகான பட்டாம்பூச்சியா வெளியுது. அது மாதிரி அது 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 அப்படியே வந்திருக்கணும். அவங்க அப்பாவே பெரிய அரசியல்வாதி தான். ஆமா ஆமா, அந்த காலத்துல சட்டம் ஒரு ஐயோ அந்த மாதிரி அரசியல் வசனங்கள்லாம் ரொம்ப கூர்மையா இருக்கு. ஆமா ஆமா, அதுல இருந்து கூட ஒரு ஆர்வம் வந்திருக்கலாம். ஜெனட்டிக்காவும் இருக்கும், வீட்டுல பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி வந்திருக்கும். இப்ப அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில போய் நீங்க கலந்துக்கிட்டீங்க. அதுல வந்து அந்த நிகழ்ச்சி ஒரு வழக்கமா வந்து நீங்க வந்து பல முதல்வர்கள் பதவியேற்ற நிகழ்ச்சியெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த முதல்வர் பதவியேற்ற நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி வித்தியாசமா இருந்ததா, வழக்கமானதா இருந்ததா? அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய பதவியேற்ப நான் வந்து 2 இடங்கள்ல பார்த்திருக்கேன். 2001 பல்கலைக்கழக நூற்றாண்டு மண்டபம், 2011 அதே இடத்துல நடந்தது. 2016 அதே இடத்துல 3 பதவியேற்பு விழாக்கள்ல நான் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம ஆங்கரும் பண்ணியிருக்கேன் இந்த ஜெயா டிவியினுடைய நேரடி ஒளிபரப்புக்காக. அவங்க பதவியேற்பு விழாங்கிறது ரொம்ப ஃபார்மலா இருக்கும். உங்களுக்கு தெரியும், அவங்க அப்படி பார்த்தாங்கன்னா அப்படி எல்லாரும் மிரண்டு நிற்பாங்க. ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துடுவாங்க. அது மாதிரி அது ஒரு வேற ஸ்டைலில் இருக்கும். இவரது வந்து பதவி அந்த அரசு விழா அப்படியே தான் இருந்தது. இவர் நடத்தின அரசு விழான்னு இருக்குல்ல, கவர்னர் வந்ததுலேருந்து கவர்னர் திரும்பி போற வரலையும் வந்து அது அரசு விழா. அது அப்படியே அம்மா நடத்தின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இவர் பேசினது, அந்த மேடையிலே கையெழுத்து போட்டதெல்லாம் புதுசு. அது அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாரும் அதை போய் ரசிச்சாங்க, வரவேற்றாங்க. எனக்கு அது நான் அதை 77 நான் பங்கேற்கலை, ஆனால் அது பார்த்த ஞாபகம் இருக்கு. போட்டோவில் எம்ஜிஆர் அவர்கள் ராஜாஜி ஹாலில் பதவி ஏற்றுட்டு அண்ணா சிலைக்கு வந்து அவங்க தொண்டர்கள் முன்னிலையில் ஒரு வாக்குறுதி எடுத்துக்கிட்டாரு. அண்ணா சிலைக்கு பக்கத்திலே ஒரு வாக்குறுதி எடுத்துக்கிட்டு நாங்கெல்லாம்
ஒழுங்கா ஆட்சி பண்ணுவோம், அரசு ஊழியர்கள் உங்களுக்கு எல்லாம் நாங்க நியாயம் செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்கு வந்தாரு. நேரம் வந்து பேசினார். நேரம் வந்து பேசினாரு. இது அதே மாதிரி இருந்தது. இவர் அது அந்த மேடையில இவர் எந்த மாதிரி ஆட்சி நடத்துவோம்? ஏன்னா வந்து தாவேகா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு இப்போ வந்து உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இவர் 2500 தரேனாரு. தமிழகம் முழுக்க பெண்கள் பஸ் பயணம், அது இல்லாம தாய்மாமன் சீர், அண்ணன் சீர், 6 சிலிண்டர் இலவசம், இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. இவர் எப்படி நிறைவேற்றுவாரு அப்படின்னு எல்லாரும் பார்க்குற நேரத்தில் வந்து அவர் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அந்த முதல் எடுத்த உடனே அந்த இது சொல்றாரு. நான் அவர் அதை சொன்னப்போ என்னுடைய மனசுல ஓடுனது என்னன்னா, 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு ஒரு பிரசன்ட் பொசிஷனை சொல்றாரு. அடுத்த சில வாரங்கள் சில மாதங்கள்ல பெரிய பொருளாதார நெருக்கடி வரப்போகுது. இந்த ஈரான் வார் தொடர்பாக பல நாடுகள்ல கடுமையான பொருளாதார நெருக்கடியில பெட்ரோல் டீசல் ரேஷனிங், விற்கிற பெட்ரோல் டீசலுக்கும் விலை உயர்வு, அந்நிய செலாவணி கிடைக்காத தன்மை, இப்படி பல நாடுகள்ல உரம் இல்லை, இந்த கெமிக்கல்ஸ் வேணும் இல்லை, பெட்ரோலியம் அந்த குரூடை ப்ராசஸ் பண்றதுல தானே உரமெல்லாம் வருது. இப்போ அதெல்லாம் நின்று போச்சே. ஆமா, அங்கிருந்து தான் உரம் வருது, உரம் வருது, சமையல் எண்ணெய் வருது. இப்ப பிரதமர் ஒரு 7 வேண்டுகோள் கொடுத்தாரு. அது நீங்க சொல்றது அதான் சொல்றீங்க. ஆமா, நான் என் மனசுல அதுதான் ஓடிட்டு இருந்தது. இவ்வளவு இக்கட்டான ஒரு கடுமையான காலகட்டமா இருக்கே, எப்படி இவர் இதெல்லாம் செய்து முடிப்பாருங்கிற கவலை எனக்கு இருந்தது. இதெல்லாம் செய்யணுங்கிற ஆர்வம் அவருக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அது அவர் செய்வதற்கு காலமும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் துணை இருக்கணும். ஏன்னா ஒரு மாநில அரசினுடைய நிதி ஆதாரங்கள் ரொம்ப லிமிட்டட் இல்லைங்களா? மத்திய தொகுப்பிலேருந்து நமக்கு பகிர்ந்து அளிக்கப்படுறது, மாநிலத்தினுடைய சொந்த வருவாய், இந்த பத்திரப்பதிவு, இந்த மாதிரி ஒரு சின்ன இதுல தானே. நம்ம ஜிஎஸ்டி வந்த பிறகு நிறைய வந்து மத்திய அரசுக்கு போயிடுச்சு. அரிசிக்கு வரி போடலாம், பருப்புக்கு வரி போடலாம், உப்புக்கு வரி போடலாம். இப்ப அதெல்லாம் கிடையாது, மாநில அதெல்லாம் கிடையாது. அந்த ஸ்டேட் ஜிஎஸ்டி மட்டும் உண்டு, ஸ்டேட் காம்பனன்ட் மட்டும் அதுல கிடையாது. மேஜர் வருவாய்ங்கிறது இந்த பெட்ரோலுக்கு பத்திரப்பதிவு வருது. பத்திரப்பதிவு, பெட்ரோல், டாஸ்மாக், கனிம வளங்கள், அதுல இருந்து ஒன்றும் பெருசா ஒன்றும் வர்றதில்லை. அதனால மாநில அரசினுடைய கரங்கள்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப குறைவானது. அதை ஒரு திறம்பட செயல்படுத்தி கொண்டு வரணும். இந்த ஆண்டு வேற மிக வறட்சியினுடைய எல்னினோ ஆண்டுன்னு சொல்றாங்க. இந்த வானிலை ஆய்வு மையம் வேற இந்த வருஷம் மழை குறைவா இருக்கும், தென்மேற்கு பருவமழை ரொம்ப குறைவா இருக்கும்னு சொல்லுது. அது கிராமப்புற பொருளாதாரத்தை பெரிதும் பாதிக்கும். நான் அதை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடவுள் வந்து இவருக்கு பலத்தை கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும்னு. அது ஒரு பெரிய சவாலா இருக்கும். சவாலா இருக்கும். இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மிகப்பெரிய வெற்றி, இது பல கட்சிகளுக்கு, பல தலைவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற ஒரு தேர்தல் முடிவா இது வந்திருக்கு. அது அதிமுகவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும், இது ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன மாதிரி பாடங்களை கொடுத்துருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரவர் பாடத்தை அவரவர் படிச்சு அவரவர் தெரிஞ்சுக்கணும். அது அவுட் சைடு. ஆனா ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, எலக்ட்ரேட் மாறிட்டே இருக்கு, வாக்காளர்கள் மாறிட்டே இருக்காங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும். புது புது வாக்காளர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. வந்திருக்கிறவங்கள இளைஞர்கள். இந்த இளைஞர்கள்லாம் யாருன்னா, ஒரு 40 வருடங்களுக்கு முன் இருந்த இளைஞர்கள் இல்லை, 50 வருடம் 40 வருடங்களுக்கு முன் இருந்த இளைஞர்கள் இல்லை. இந்த இளைஞர்களுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகம். இவர்களிடம் முழக்கங்களை வைத்து ஆட்சியை பிடிக்க முடியாது. ஒரு தமிழ் உணர்ச்சியை தூண்டியோ அல்லது ஒரு மொழி உணர்வையோ அல்லது வேறு வகையான உணர்வுகளையோ தூண்டி ஆட்சியை பிடிக்க முடியும். அந்த மாதிரியான அரசியல் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க வரீங்களா? கண்டிப்பா முடிஞ்சு. மீனிங்ஃபுல் தாட் ப்ரொவோகேஷன் வேற, வெறும் முழக்கங்கள்ங்கிறது வேற. வெற்று முழக்கங்கள் ஈடுபடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, வெற்று முழக்கங்களால, செயல் வடிவம் பெறாத முழக்கங்களால இனிமே ஓட்டு வாங்க முடியாது. அப்போ 50 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி செயல் வடிவம் பெற்றுவிடும்ங்கிற நம்பிக்கையில தான் அந்த முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அந்த முழக்கங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்கிறத அந்த தலைமுறை இவால்வேட் பண்ணிட்டு இருக்கு, மார்க் போட்டுக்கிட்டு இருக்கு.
இப்ப அதை புரிஞ்சு அதை தங்களை மாற்றிக்கொள்ற இடத்துல அந்த மற்ற பழமையான கட்சிகள் இருக்காங்களா, அதிமுக, திமுக நம்ம மாதிரி? வந்துங்க நம்ம வந்து நம்மால ஒரு ஒரு சிங்கப்பூராக மாற முடியும், ம். ஒரு கோலாலம்பூராக மாற முடியும். நம்ம வந்து லண்டனாக மாறுறோமா இல்லையோ, நம்ம நியூயார்க்கா மாறுறோமோ இல்லையோ, சிங்கப்பூராகவோ கோலாலம்பூராகவோ நம்மால மாற முடியும். அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு நம்ம இளைஞர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஒரு ஒரு நம்ம இந்தியா இப்போ வந்துங்க ஒரு சொசைட்டி இன் டிரான்சிஷன். ஒரு கிராம பொருளாதாரம் விவசாய பொருளாதாரத்திலிருந்து ஒரு அர்பனைஸ்டு நகரமய வாழ்க்கையாக்கல் அப்படிங்கிற ஒரு டிரான்சிஷனுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அது சில நம்மளை அறியாம சில மாற்றங்களை நமக்குள்ளார கொண்டு வருது. நம்மளுடைய செயல்பாடுல, சிந்தனையில மாற்றங்களை கொண்டு வருது. இந்த இளைய தலைமுறை என்பது ஒரு பொறுமை இழந்த ரெஸ்ட்லெஸ் சமூகம் மட்டும் இல்லை. இது வந்து ஒரு மாற்றத்திற்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம். we are pushed into change. நான் விரும்புறேனோ இல்லையோ, நான் அதுக்குள்ள தள்ளப்படுறேன். நீ சொல்ற விஷயத்த இப்ப அதிமுக, திமுக இந்த மாதிரியான கட்சிகள் நீண்ட காலமா ஒரே மாதிரி அரசியல முன்னெடுத்து வர கட்சிகள் இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம எலக்ட்ரேட் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்க இன்னைக்கு சாதாரண ஒரு ரூரல் வில்லேஜுக்கு போனீங்கன்னா ஜில்லி சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன் எழுதி வச்சிருக்காங்க. இதுல மெனு கார்டுல கிராமத்துல கூட, கிராமங்கள்ல கூட சிக்கன் பக்கோடா அந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காங்க, மெனு எழுதி வச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அரசியல் கட்சிகள்ங்க, எல்லா கட்சியுமே சொல்றேன், நாம யாருக்கிட்ட பேசுறோம்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இனிமே நான் பேசுறேன் கேளுங்கிறது கிடையாது. நம்ம யாருக்கிட்ட பேசுறோம். நான் ஒண்ணு சொல்லுவேங்க, காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து மக்களை உட்கார வச்சு ஒரு 2 மணி நேரம் ஆளுக்கு எதையாவது பேசிட்டு போறது. அதனாலதான் மக்கள் தலைவர்கள் பேசிட்டு இருக்கும்போதே கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. நீங்க அற்புதமா பேசுங்க, அவங்க உடனே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கலைகிற கூட்டம் அப்படியே உட்கார ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? அது மாதிரிங்க எல்லா கட்சிகளும் நம்ம எலக்ட்ரேட் மாறிட்டு இருக்கு. நமக்கு வாக்களிப்பவர்கள் சிந்தனையாலும் செயல்களாலும் வாழ்க்கை முறையாலும் வேறுபட்டு கொண்டிருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர்கள் உணர்வதற்கு இந்த தேர்தல் ஒரு அருமையான இந்த தேர்தல் உணர்த்தி இருக்கு. இதுல நீ நீண்ட காலமா அரசியல கூர்மையா நெருங்கி பார்க்கிற ஒரு ஊடகவியலாளர். இந்த தேர்தல் திமுக 2 தான் கேட்கு. திமுகவுக்கு என்ன பாடத்தை கொடுத்துருக்கு, அதிமுகவுக்கு என்ன பாடத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு நான் இந்த போட் பார்க்கும்போது ஒரு மாறாத வாக்கு வங்கி ஒன்று இருக்கு. அது இந்த தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. 5 வருஷம் ஆட்சியில் இல்லைன்னா கூட, அதிமுகவில் ஒரு கவர்ச்சிகரமான தலைமை இல்லைன்னா கூட, அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அது போன நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்களித்தாங்களோ, அதற்கு முந்தைய தேர்தலில் எவ்வளவு வாக்களித்தாங்களோ, அதிலிருந்து அந்த பெண்டுலம் ரொம்ப நகர்ந்து இப்படி போகலை. ஒரு சின்ன ஆசிலேஷன் இப்படிதான், இப்படி சின்ன சின்ன ஊசலாட்டத்தில் தான் இருக்கு. இப்படி இருந்து அப்படி போகலை. அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க, அப்ப இருந்ததுன்னா தலைமுறையே வேற. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி. 2011 எலெக்ஷன்ங்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு உங்களுக்கு 2011 3 வயசு இருந்த பையன் இந்த வயசுக்கு இந்த எலெக்ஷன் ஓட்டு போட மாட்டானே. பேச்சு பாருங்க, 3 வயசு அவனுக்கு அப்ப இந்த எலெக்ஷன் ஓட்டு போட்டானே. அப்ப அவன் எவ்வளவு இந்த 15 வருஷத்துல எவ்வளவு பார்த்துட்டான். 2G 3G 4G 5G பார்த்துட்டான், நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டான், உலகம் வானமே அவனுக்கு திறந்திருக்கு, எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய படிக்கிறான், பலரோட பழகிறான், அவன் ஓட்டு போட வந்துட்டான். அது மாதிரி இந்த ஜெனரேஷன் மாறிட்டு இருக்கு. இந்த ஜெனரேஷன் அறிவார்ந்த சமூகமா தான் விரும்பி மாறுதோ இல்லையோ மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. இவ்வளவு மாற்றங்கள் இருந்த பொழுதிலும் கூட அதிமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி 20லிருந்து 25க்குள்ளார தான் அந்த பெண்டுலம் சுத்திட்டு இருக்கு. இதை அதிமுக தொடர்ந்து என்ரிச் பண்ணணும்னா தொடர்ந்த முயற்சிகள்ல அதிமுக ஈடுபடணும். தன்னை ஒரு அறிவார்ந்த மக்களிடம் வாக்கு கேட்டு செல்லும் பொழுது நீங்கள் அறிவார்ந்த இயக்கமாகவும் இருக்கணும். பொருளாதாரத்தில் இன்னும் புதிய கருத்துக்களை சொல்லணும், எடுத்து சொல்லணும், சிந்திக்க வைக்கணும். அதன் மூலம் அவர்களோட அந்த 25% கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்திக்க முடியும். சார், நீங்க அதிமுகவை பத்தி ரொம்ப ஒரு நம்பிக்கையோட பேசுறீங்க. இப்போ
ஆனா அது யதார்த்தம் வந்து அது வேற மாதிரி இருக்குது. இந்த இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 47 உறுப்பினர் ஜெயிச்சிருக்காங்க. அதுல 2 பிரியுறாங்க. ஆமா. முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் தலைமையில வெறும் 17 பேர் தான் போறாங்க. சி.வி. சண்முகம் அவர்கள் தலைமையில 30 பேர் இருக்காங்க. சி.வி. சண்முகம் அவர்கள் தலைமையில 30 பேரு விஜய் அவர்களுக்கு ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிற முன் இது வந்துட்டாங்க, வந்து முடிவு இது பண்ணிட்டாங்க. வந்து போஸ்ட் எலெக்ஷன் டெவலப்மெண்ட். ம், ம், இது வந்து உணவு பரிமாறப்படுகின்ற விதம். ம், இந்த சமையல் கட்டு இருக்குல்ல, அது அப்படியே தான் இருக்கு. ம், இது மாவு இட்லிக்கு ஊற வச்சு உளுந்தும் அரிசியும் வெந்தயமும் போட்டு ஊற வச்சு ஆட்டி அந்த அந்த சமையல் கட்டு அப்படியே தான் இருக்கு. பரிமாறப்படுகின்ற விதம் தான் இந்த இதெல்லாம். இது ஒரு இது ஒரு பாசிங் பினாமினா. இது இதே மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறம் தொடராது. தொடர்ந்து சொல்றீங்க. தொடராது இல்ல. இது இந்த இது ஒரு யூனிஃபிகேஷனுக்கு வரும். வருமா சார்? ஜார்ஜ் பிரிஞ்சது இல்ல. ம், ஜார்ஜ் பிரிஞ்சது இல்ல. இண்டிகேட் காங்கிரஸ் பிரிஞ்சது இல்ல. நம்ம ஒரு யூனிஃபிகேஷனுக்கு வரும். அந்த யூனிஃபிகேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு தலைவர் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். யாரு வருவான்னு எனக்கு இப்ப தெரியும். நீங்க சொன்னது இன்றைய தலைமுறை வேற மாதிரி மாறி இருக்கு. நீங்க சொல்றது எல்லாம் வந்து இண்டிகேட், சிண்டிகேட், ஜார்ஜே அணி, அப்ப பிரிஞ்சது சேர்ந்தது எல்லாம் அந்த அந்த அரசியலே வேற ஒரு காலகட்டத்தில் நடந்தது. இன்றைய தலைமுறை மாறி இருக்குது. இன்றைய அரசு சூழல் மாறி இருக்குது. இப்ப மறுபடியும் அதே மாதிரி நிகழ்வு நினைக்கிறீங்களா? நான் நம்புறேன். நான் ஒரு 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 மாற்றம் வரும். ம், யாருடைய தலைமையில வரும்னு எனக்கு தெரியாது. ம். ஏன்னா அதுதானே நாங்க பரிணாமம். அது 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 அதுதானங்க ஒரு லாஜிக்கல் ப்ராக்ரஸ். அதானே யோசிச்சு பாருங்க. புனரபி மரணம், புனரபி ஜனனம். இரவு பகல்னு மாறி மாறி வரும். அதிமுக அந்த மாதிரி ஒரு வடிவத்தை எடுக்கும். அது என்ன வடிவத்தை எடுக்கும்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெலிவிஷன் சேனல்ல என்ன கேட்டாங்க, சார் நல்ல தலைப்பு சொல்லுங்க இந்த தேர்தலுக்கு, இந்த தேர்தல் தொடர்புடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு தலைப்பு சொல்லுங்க. நாங்க என்ன சொன்னேன், தலைவனை தேடும் தமிழகம்னு வச்சுங்க. இன்னைக்கு ஒரு தலைவனை தமிழகம் தேடுதுன்னு. இன்னைக்கு இந்த தமிழகம் வந்து விஜய தலைவனா தேடி ஏத்துக்குச்சு இல்ல. தேர்தலுக்கு முன்னாடி இதை சொன்னீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி சொன்னேன். அதுக்கான விடை கிடைச்சிருச்சு இப்ப. ஆமா, தலைவனை தேடும் தமிழகம். அந்த தேர்தல் எதை நோக்கினா ஒரு தலைவனை தேடிட்டு இருக்குது. தலைவன் அதை அடைஞ்சாச்சு. இப்ப இதை போன்ற இவருக்கு சவால் விடுகின்ற அளவிற்கு ஒரு தலைமை வந்ததுன்னு வச்சு, சிந்தனையால, பேச்சால, எழுத்தால, திறமையால, ஒரு புதிய கருத்துக்களை எடுத்து சொல்றதால ஒரு புதிய தலைமை வந்ததுன்னு வச்சுங்க. அந்த அடுத்த காலம் 5 வருஷம் கழிச்சு அடுத்த தேர்தல் காலம் வேற மாதிரி இருக்கலாம். தேர்தலுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கலாம். நம்ம அதிமுகவுல நீ அதே மாதிரி வேற ஒரு தலைமை வரலன்னு சொல்ல வரீங்க? வரலாம்னு சொல்றேன். வந்தால்தான் அந்த கட்சி உயிர்ப்பிக்கப்படும்னு சொல்றேன். திமுகவை பொறுத்தவரையிலையும் இது அவர்களுக்கு ஒரு எதிர்பாராத முடிவா தான் இருக்கணும். அவங்க இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா முதல்வரே தோத்திருக்காரு. ஆமா, தோத்திருக்காரு. இது வந்து எதிர்பாராத முடிவா தான் இருக்கணும். 73 அவங்க 73. அது சாதாரண நம்பர் இல்லை. ஒரு மும்முனை போட்டியில அது சாதாரண நம்பர் இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி இருந்த போதும் கூட சாதாரண நம்பர் இல்லை. அது அது ஒரு பிராட் பேஸ்டு பார்ட்டி. சமூகத்தினுடைய பலதரப்பட்ட மக்களும் சம்பந்தப்பட்ட ஒரு இயக்கம் திமுக. சிறுபான்மையினர், அரசு ஊழியர், இடைநிலை சாதியினர், அவர்களுடைய சமூக நீதி முயற்சிகள், இப்படி பலதரப்பட்டவும் சம்பந்தப்பட்ட ஒரு இயக்கம். அவையெல்லாம் ஆழம் விழுதுகள் மாதிரி அந்த இயக்கத்துக்கு. அது தன்னை புதுப்பிச்சுக்கும். இன் சம் ஃபார்ம் அவங்க அதை புதுப்பிச்சுப்பாங்க. அந்த அந்த அரசியல் களம் இன்னும் சுவாரஸ்யமா ஆகும். நீங்க அதிமுகவில் பயணிச்சிருக்கீங்க, மாநிலங்களவை உறுப்பினர்லாம் ஆயிருக்கீங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல உங்களுக்கு முக்கியமான இடம் கொடுத்து அதுல பயணித்த ஒரு ஊடகவியலாளர் நீங்க. 2016 அதிமுக 2ஆம் முறையா வெற்றி பெற்றது. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பல சோதனைகளை சந்திச்சது. திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களும் இறந்தாங்க. அந்த கட்சி அப்படியே இருக்கு. நீங்க சொன்னது மாதிரி பலதரப்பட்ட மக்களோட தரப்புடைய ஆதரவுடைய அந்த அமைப்பு திமுக, அது அப்படியே இருக்குது. எந்த சிக்கலும் கிடையாது. இப்ப தோல்வி அடைஞ்ச போதும் கூட திமுக தலைவரா திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அதிமுக பல குழப்பங்களையும் சிக்கலையும் சந்திச்சுட்டே இருக்குது. 2 விஷயம் இதுல நடந்ததா நான் நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அதிமுகவை கட்டுப்படுத்த வெளியிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகள், அல்லது அதிமுகவுடைய செல்வாக்கை தங்களுக்கு நிழலாக பயன்படுத்த விரும்புபவர்கள். அது இயற்கையா நடக்கும். அந்த ஃபேக்டரும் இன்டர்னல் ஃபேக்டர். எல்லாருமே சமமா இருந்தவங்க, எல்லாருமே இன்னைக்கு தலைவர்கள்னு வந்தவங்க அதிமுக எல்லாரும். இப்போ நாங்கள் இப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அல்லது ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், அல்லது மற்றவங்களா இருக்கட்டும், நாங்கள்லாம் என்னண்ணே வாங்கண்ணே
என்னன்னே அம்மா 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 வர்ற வரலையும் நாங்கெல்லாம் ஒரே லைன்ல நின்று வணங்கினவங்க. அதனால எங்களுக்குள்ள அந்த அந்த யார் இதுல யாருடைய தலைமையை ஏத்துக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சின்ன இல்ல பெரிய அளவுக்கு ஒரு மனக்குழப்பம், தயக்கம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். இந்த தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருந்தா எடப்பாடி மிகப்பெரிய தலைவராயிருப்பார். ஆமா. ஒரு 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 சிறு தோல்வி அந்த அந்த இயக்கத்துக்கே ஒரு சவால் ஆயிடுச்சு இல்ல. அதனால அந்த இவர்களுக்குள்ள அந்த 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 வெற்றி அடைய முடியாத நிலைமை ஒரு ஒரு பெரும் சோதனைக்கு ஆளாயிருக்குது. சோதனைக்கு ஆளாக்கிறது. அவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த இயக்கம் அஇஅதிமுக என்கிற இயக்கம் 100 ஆண்டுகளையும் தாண்டி இருக்கும், உயிர்ப்புடன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு. பேசினாங்க. ஆமா. ஆனா அவங்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே இவ்வளவு சிக்கல்களை அது சந்திச்சுட்டு வருது. அந்த இந்த இயக்கத்துல உண்மையான பற்றுறுதி கொண்ட எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்வி மனசுல இருக்கும். என்னடா அந்த அம்மா சொல்லிட்டு அம்மா சொன்னாங்கன்னு மட்டும் இல்ல, நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த ஒரு செடி நல்ல மரமாயி இப்படி காயதே அப்படிங்கிற கவலை எல்லாருக்குமே உண்டு. இது எப்படி மீண்டு வருங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா ஒரு பெரிய சவாலாக இன்னைக்கு மக்கள் எம்ஜிஆருடைய நினைவுகள் பலருக்கு இன்னும் அப்படியே இருக்கு. அவருடைய பாடல்கள், அவருடைய படங்கள்லாம் இருக்கு. அது பலவற்றை விஜயோட பொருத்தி பார்க்குறாங்க. அப்போ விஜய ஒரு எம்ஜிஆருடைய ஒரு ஷேடோவா, ஒரு நிழலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இயக்கம் எம்ஜிஆருடைய புது வடிவமா விஜய் வரப்போறாரா, அல்லது கொள்கை ரீதியா இந்த இயக்கம் தன்னை எப்படி நிலைநாட்டிக்க போகுது அப்படிங்கிறது பெரிய சவால். இதுக்கு இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. டக்குன்னு பதில் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், அரசியல்ல யாருடைய கதையும் முடிஞ்சு போனதுன்னு சொல்லவே முடியாது. எந்த இயக்கமும் முற்றாக முடிந்து போனதுன்னு சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட் இயக்கம் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஸ்ரீலங்கால ஒரு இளம் பையன் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தூக்கி பிடிச்சி அங்க ஆட்சிக்கு வந்துட்டாரே. அதனால எந்த இயக்கமும் வலுவான சித்தாந்த அடிப்படையை கொண்ட ஒரு இயக்கம், எந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் அது அவ்வளவு எளிதில் அழிஞ்சிடாது. இதுல இப்போ தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது திரு எம்ஜிஆர் அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள், திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள், இந்த மாதிரி இருந்த ஒரு களம். அதுக்கு அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த மாதிரி இருந்தது. இப்ப அடுத்த தலைமுறை இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் அமர்ந்துட்டாரு. முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் இருக்கிறார். இப்ப தமிழ்நாடு அரசியல் அடுத்த கட்டத்துக்கு நகருது, அடுத்த தலைமுறை அடுத்துக்கு போகுது. நான் அப்படி நினைக்கல. ஐ டோன்ட் திங்க் சோ. எம்ஜிஆர், கமல், ரஜினி, பி சின்னப்பா, கிட்டப்பா, அப்புறம் எம்ஜிஆர், சிவாஜி, அப்படி வந்ததாக அரசியல் நம்ம பார்க்க கூடாது. யார் நினைச்சா விஜய் இப்படி வருவார்னு இல்லைங்களா? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் குரூப் தான், இன்னும் ஆக்டிவா தான் இருக்கிறாங்க. அவர்களை எம்கேஎஸ் வர்சஸ் இபிஎஸ்ன்னு களம் மாறல. திமுக வர்சஸ் அதிமுகன்னு தான் களம் இருந்துச்சு. இன்னைக்கு இன்னொரு மனிதன் வரவல்ல, இன்னொரு சிந்தனையின் வரவு. விஜய் என்பது ஒரு சிந்தனையின் வரவு. ஏன்னா உங்களுக்கு ஒரு புது எலக்ட்ரேட் கிடைக்குது. இப்போ ஜென் ஜிங்கிற ஒரு புது எலக்ட்ரேட் கிடைக்குது. அந்த எலக்ட்ரேட்டுக்கு இவர் அப்பீல் ஆனாரு, ஜெயிச்சார். இவர் அதுக்கு அப்பீல் ஆகாம இருந்தாருன்னு வச்சுக்கலேன், ஜெயிச்சிருக்க முடியாது இல்ல. அதனால அந்த 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 ஒப்பீடு வேண்டாம். அப்படி இல்லை. இல்லை, இது தமிழக அரசியல் ஒரு புதிய அரசியல் சூழலை தமிழ்நாடு சந்திச்சிருக்கு. இல்லை, அதுல இருந்து தான் கேள்வி வைக்கிறேன். இப்போ அதாவது சட்டமன்றத்தை தான் உதாரணமா எடுத்துக்கிறேன். சட்டமன்றத்துக்குள்ள முதல்வராக விஜய் அவர்கள் இருக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் இருக்காங்க. இந்த அரசியலை நோக்கி தான் அது தமிழ்நாடு போகுதா? ஏன்னா இவங்க இல்ல, நான் நிஜமாவே அப்படி நினைக்கல. சிந்தனை தான் மாற்றம். இந்த ஒரு நீங்க புதிய சிந்தனைகள் தான் வேணும், முகங்கள் தேவையில்லை, சிந்தனைகள் தான் வேணும். இல்ல, பலம் வாய்ந்த இவர் இப்போ திரு விஜய் அவர்களே திமுகவா தாவேக்காவா, டிவிகேவா டிஎம்கேயா, இப்படிதான் களத்தை நிறுத்தினாரு.
இப்ப இந்த தேர்தல் முடிவுகள் வந்து அது அப்படிதான் வெளிப்பட்டிருக்கு. அதிமுக சட்டமன்றத்தை அப்படி ஒன்று 0க்கு போலியே, 10க்கு போலியே, 15க்கு போலியே, 47 வந்திருக்கு அதிமுக. 47 வந்து இருக்கு. மற்ற எத்தனை இடங்கள்ல 100 ஓட்டு 500 ஓட்டுல தோத்துருக்காங்க. பைப்போலார் பாலிடிக்ஸ், ஒரு இருமுனை அரசியல் தான் இருந்தது அதிமுக திமுக. இது புதிய சக்தி தாவேகா வந்திருக்கு. இப்போ ஒரு மும்முனை அரசியலா முக்கோண அரசியலா மாறுமா அது? எல்லாரும் ஒரே கருத்து தானே சொல்றாங்க. இந்த ட்ரைபோலார் பைப்போலார் ட்ரைபோலார் ஆனாலும் கருத்து ஒண்ணுதானே. சமூக நீதி, மொழி பாதுகாப்பு, இருமொழி கொள்கை, ஏழைகளுக்கு உதவுதல், அரசு செல்வங்களை பகிர்தல், இந்த ஒரு கருத்துல தானே நிக்கிறாங்க. இதுல இருந்து முரண்பட்டு யாரும் ஒண்ணு சொல்லலையே. அப்ப பைப்போலார் பாலிடிக்ஸோட இல்லையே, சிங்கிள் போலார் தான். உங்க கருத்துக்கள் மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம் வணக்கம். உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.